கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி இப்பொழுது நவீன காரியங்கள் உலகத்திலே வந்திருக்கிறது. வெளிநாட்டு முறைமை என்று சொல்லலாம். அது அவர்களுக்குத்தான் இந்த ஐடியாக்கள் எல்லாம் தோன்றும். இங்கே பாருங்கள், ஒரே பாத்திரத்தில் ஒரே டப்பாவில் ரசம், மேலே இருக்கிறது அப்பம். எல்லாரும் செருப்பு போட்டுட்டு தான் நிற்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அந்த செருப்போட தான் கொடுக்கவும் செய்கிறார். பலிபீடத்தில் இருக்கிற பாஸ்டரும் ஷூ போட்டிருக்காரு, எல்லாருமே ஷூ போட்டிருக்காங்க. அந்த ஷூவோட தான் பாத்ரூமுக்குள்ளேயும் போவாங்க. அந்த ஷூவோட தான் எல்லா இடத்துலையும் சவுட்டி நடக்கிறாங்க. அந்த ஷூவோட தான் சர்ச்சுக்குள்ளேயும் ஆராதனை செய்கிறாங்க. அதே ஷூவோட தான் செருப்பு எல்லாம் உள்ளே போட்டுட்டு தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது அவங்க கையில் நான் கொடுத்தப்போ எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்னதோ ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அப்படி வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கினேன். வாங்கிட்டு அவர் ஜோம் பண்ணி அப்பத்தை முதலாவது புசி போனார். நான் தேடுறேன் எங்கடா அப்பம் இருக்குன்ட்டு. இது நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒரு பைண்டிங் அட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் அதை முதலாவது யோசிக்கலை. பிறகு தான் பார்க்குறேன், அதை ஓப்பன் பண்ணி முதல்ல மேலே அப்பம் இருக்கு போல அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த மேலே பார்த்தா இதுதான் அப்பம். பாருங்க, மேலே தனி டாப்பில் இது அப்பம், இது ரசம். இதை சாப்பிட்டுட்டு இதை குடிக்கணும். மிகுந்த துக்கமாக இருக்கு, வேதனையோடு சொல்கிறேன். இயேசு பாத்திரத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார் அப்படின்ட்டு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை பற்றி விளக்கம் பேச வேண்டுமானால் நிறைய காரியங்கள் பேசலாம், வேண்டாம். ஆனால் செருப்போடு நிற்கிறாங்க, அதே செருப்போடு தான் ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. அது துக்கமாக இருக்கு. ஒரு பயபக்தி இல்லை, அந்த ஆராதனையில் ஒரு மகிமை தெரியல. எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப மாறிட்டுருக்கு. ஒரு இடத்துல, சில இடங்களுக்கு நான் போயிருக்கேன். சென்னை பட்டணத்தில் ராத்திரியே ராபோஜனத்தை கம்யூனியனுக்காக ஆயத்தப்படுறேன்னு சொல்லிட்டு கப்பில் எல்லாம் ஊற்றி வச்சிடுறாங்க. துணியை போட்டு மூடிடுறாங்க. அது காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கு. அதை செய்கிற நபர்கள் யாருன்னு பார்த்தா விளையாட்டு பசங்க மாதிரி அவன் நாக்கில் தொட்டெல்லாம் பார்க்குறான், அது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. பயபக்தி இல்லை. அதை ஒரு பரிசுத்தமாக தேவ பயத்தோடு செய்கிற காரியம் போதகர் செய்யணும். ஆனால் எல்லாம் வர்றவன் போகிறவெல்லாம் அதை செய்கிறான். இதில் என்ன பயம் இருக்குது, என்ன பக்தி இருக்குது? உண்மையிலே மாற்று மதத்தினரை ரொம்ப மதிக்கிறேன் நான் அந்த விஷயத்தில். 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி காம்பவுண்ட் இருக்குன்னா அங்கேயே செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயபக்தி இருக்குது. தெய்வத்தை ஆராதிக்கிறதுல ஒரு பயம், ஒரு பக்தி, அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பண்ணுற அட்டூழியங்கள்லாம் பார்த்தா மிகுந்த வேதனையாக இருக்குது. எப்படி மனசு வருதுன்னே எனக்கு தெரியல. கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது அது ஏதோ இந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கி குடிங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது சில காரியங்கள் சொல்ல வேண்டாம்னு தான் தோணுது. மூத்த போதகர்கள் அதெல்லாம் சொல்லி யார் திருத்த போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இருந்தாலும் மனது கேட்கலை. இது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. தேவனை ஆராதிக்கிறதும் கர்த்தருடைய பந்தி ராபோஜனத்தையும் மிகுந்த பயபக்தியோடு நம்ம ஆராதிக்கணும், செயல்படணும். அதை செய்கிற போதகர், அதை நடத்துகிற போதகர், அதை கொடுக்கிற போதகர்கள் எல்லாம் எப்படி, என்ன கதை? அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, எப்படி எடுக்கிறாங்க என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. கொடுக்குற பாஸ்டரே அந்த நபருக்கு சோத்திரம் சொல்ல மாட்டார், பேச மாட்டார். அவர் கொடுக்குறாரு, என்ன செய்யன்னு வாங்கிட்டு போகிறாங்க.
இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கணும். இனி உள்ள காலங்கள் சபைகள் நடத்தப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது சத்துரு ஏற்கனவே உள்ளே நுழைந்து நல்ல வேலை செய்கிறாங்கிறது புரியுது. எத்தனை போதகர்கள், எத்தனை விசுவாசிகள் அவனுடைய மறைமுக காரியங்களுக்கு உட்பட்டு தங்களை கெடுத்து கொள்ள போகிறார்களோ என்று நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. ஆனபடினால் நீங்கள் ஆராதிக்கிற சபை எப்படிப்பட்டது, அந்த ராபோஜன பந்தி எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து வேதத்தின்படி நீங்கள் செயல்பட்டால் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேதத்தின்படி செயல்படுங்க. தங்களுடைய சுய விருப்பத்தின்படியோ அல்ல இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த ஒழுங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறதுனாலேயோ அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.